அரஃபாவுடைய துவா இருக்குதே, நினைக்க முடியாதவைகள் எல்லாம் நடக்கும் அதுல. அதனாலதான் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க இந்த பயான கேட்பீங்க, தயவு செய்து எங்களுக்கும் துவா செய்யுங்க. அரஃபாவுடைய தினத்தில் முழு முஸ்லீம்களுக்கும் சமூகத்துக்கும் துவா கேளுங்க. இந்த சமூகத்துடைய உயர்வில் சமூகத்தில் இருக்கும் முனாஃபிக்குகள் அழிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகம் முன்னேறும். ஸ்ரீலங்காவிலே புதன்கிழமை ஒவ்வொரு நாட்டில் எவ்வாறு பிறை பார்த்தார்களோ அது போன்று அது வித்தியாசப்படும். முழு உலகத்துக்கும் ஒரே அரஃபாவுடைய தினம் என்று கிடையாது. அந்தந்த நாட்டில் உள்ள உலமாக்கள் பிறையை பார்த்து அறிவிப்பார்கள். துல் ஹஜ்ஜுடைய முதல் பிறை எப்பொழுது பார்த்தார்களோ அன்றிலிருந்துதான் பிறை 9ஆம் நாள் தான் அரஃபாவுடைய தினம். லைலத்துல் கத்ர தேடணும். 21, 23, 25, 27, 29. ஆனா அரஃபாவுடைய நாளை தேட தேவையில்லை. பிறை 9 அரஃபா தான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு தினம் இந்த வாரம் எங்களுக்கு வர இருக்கிறது. அதுதான் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாளை ஹஜ்ஜில் அடைந்தாலும் சரி, வாழ்க்கையில் அடைந்தாலும் சரி, அது பெருமதியான நாள். அதனுடைய பெருமதியை விளங்கியவர்களுக்கு அது பெருமதியான நாள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அரஃபாவுடைய தினம் எங்களுக்கு வருகிறது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. ஸ்ரீலங்காவிலே புதன்கிழமை ஒவ்வொரு நாட்டில் எவ்வாறு பிறை பார்த்தார்களோ அது போன்று அது வித்தியாசப்படும். முழு உலகத்துக்கும் ஒரே அரஃபாவுடைய தினம் என்று கிடையாது. அந்தந்த நாட்டில் உள்ள உலமாக்கள் பிறையை பார்த்து அறிவிப்பார்கள். துல் ஹஜ்ஜுடைய முதல் பிறை எப்பொழுது பார்த்தார்களோ அன்றிலிருந்துதான் பிறை 9ஆம் நாள் தான் அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபா என்பது சகோதரர்களே மக்காவிலிருந்து 22 மைல் கிலோமீட்டர்ல இருக்கிறது. இந்த அரஃபா மைதானம் மக்காவிலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இந்த அரஃபா என்ற பெயர் ஏன் வந்ததென்றால், ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜை படித்து கொடுத்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்த நாள் அரஃபாவுடைய நாள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய தினம்தான் உண்மையில் பெருநாளுடைய தினம். இந்த அரஃபாவுடைய தினம் சம்பந்தமாக 9 சிறப்புகள் இருக்கிறது. 9 சிறப்புகள் இருக்கிறது. இதில் முதலாவது சிறப்பு என்னவென்றால், இந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பூர்த்தியாக்கினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு யஹூதி வந்தார். வந்து கேட்டார், கலீஃபா, குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவுடைய 3வது ஆயத், சூரத்துல் மாயிதாவுடைய 3வது ஆயத், இந்த ஆயத் இறங்கிய இடம், இறங்கிய நாள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஏன்? அந்த யஹூதி சொன்னார், அந்த ஆயத் இறங்கிய இடமும் நாளும் தெரிந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்குவோம் என்றார். சொல்லக்கூடியவர் யார்? ஒரு யஹூதி, முஸ்லிம் அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த ஆயத் இறங்கிய இடமும் எனக்கு தெரியும், இறங்கிய நாளும் தெரியும் என்றார்கள். என்ன ஆயத்? اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இன்றைய நாள் மார்க்கத்தை அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன் அல்லாஹ் சொன்னார். وأتممت عليكم نعمتي, என்னுடைய நிஅமத்துகள் எல்லாம் பூர்த்தியாக்கி விட்டேன். وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஆயத் இறங்கியது அரஃபாவுடைய தினம்.
அதுவும் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையும் அரஃபாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜில் ஒன்றாக வந்தது. அதனால தான் சகோதரர்களே, இந்த அரஃபாவுக்கு ஒரு சிறப்பு, இந்த ஆயத் இறக்கப்பட்டது. இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, அல்லாஹ் சூரத்துல் புரூஜிலே சொல்கிறான், வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதி வமஷ்ஹூத். ஷாஹித் என்றால் வெள்ளிக்கிழமை, மஷ்ஹூத் என்றால் அரஃபாவுடைய தினம். மஷ்ஹூத் என்ற அரபி வார்த்தையுடைய விளக்கம் என்ன தெரியுமா? அரஃபாவுடைய தினம். இது இந்த அரஃபாவுடைய இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு சகோதரர்களே, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர். இந்த ஆயத்தில் ஷஃப் இரட்டிப்பு, வத்ர் ஒற்றை என்றால் அரஃபாவுடைய தினம். வத்ர் என்பது ஒற்றைப்படை, 9வது நாள் அரஃபா. சகோதரர்களே, இந்த மூன்று ஆயத்துகளுக்குரிய நாள் தான் மிக முக்கியமான நாள் வாழ்க்கையில். பெருநாள் அல்ல முக்கியம், புதன்கிழமை பெருநாள் அல்ல முக்கியம், அதைவிட முக்கியமான ஒரு தினம்தான் செவ்வாய்க்கிழமை. சகோதரர்களே, நான்காவது சிறப்பு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் யௌமின் அஃதலு இன்தல்லாஹி மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளை விட ஒரு சிறப்பான நாள் அல்லாஹ்விடம் கிடையாது. ஏன் சிறப்பான நாள்? யன்ஸிலுல்லாஹு இலஸ் ஸமாஇத் துன்யா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முதல் வானத்துக்கு இறங்கக்கூடிய நாள். வரக்கூடிய செவ்வாய் அல்லது புதன்கிழமை ரஹ்மத் எங்க இறங்குது? முதல் வானத்துக்கு இறங்குகிறது. ஃபயுபாஹி பிஹி பி அஹ்லில் அர்தி அஹ்லுஸ் ஸமா. அல்லாஹ் என்ன செய்றான்? வானத்தில் உள்ள மலக்குகளிடம் பூமியில உள்ளவங்களை பார்த்து அல்லாஹ் பெருமைப்படுறான். 40 லட்சம் பேர் ஒரே வெள்ளை ஆடையில, ஒரே வசனம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஹஜ்ஜில, அரஃபால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் நோன்பு. எப்படிப்பட்ட ஒரு தினமாக இருக்கும்? அங்க 40-50 லட்சம் பேர் தல்பியாவோட துவாவுல, அழுகையில. அந்த நாள் உலகத்தில் கண்ணீர் வடிக்கிறத போல ஒரு கண்ணீர் வடிக்கக்கூடிய நாள் இல்லை. லைலத்துல் கத்ர சகோதரர்களே தேடணும், லைலத்துல் கத்ர தேடணும். 21, 23, 25, 27, 29. ஆனா அரஃபாவுடைய நாளை தேட தேவையில்லை. பிறை 9 அரஃபா தான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அந்த சிறந்த நாள் எது தெரியுமா? யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள். அல்லாஹ் அது வரைக்கும் எங்களுக்கு ஆயுள போட்டு வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். மிக முக்கியமான தினம். முக்கியமான தினங்களை முக்கியப்படுத்த வேண்டும் சகோதரிகளே. உலகத்தில் அறிவாளிகள் யாரு தெரியுமா? சீசன்ல வியாபாரம் பண்ணிடுவாங்க. சீசன்ல என்ன செஞ்சிருவாங்க? மற்ற நாள் அவங்க வீட்டில் ரெஸ்டா இருப்பாங்க. நல்ல சீசன் இது. எப்ப? இன்ஷா அல்லாஹ் செவ்வாய் புதன். எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, சில நாடுகளில் புதன்கிழமை அரஃபா. சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லா 70 அரஃபாக்கள்ல தங்கியவங்க. ஒரு அரஃபாவை விட்டு வைக்க மாட்டார். அங்க வாழ்ந்தவங்க முட்டுக்கால்ல நிக்கிறாங்க அரஃபா தினத்தில். இமாம் புகாரியுடைய உஸ்தாத் முட்டுக்கால்ல நின்று அழுதுட்டு இருக்கிறார். யாருக்கிட்ட அழுகிறார்? மனிதன்டையா? அல்லாஹ் இடத்துல அழுதுட்டு இருக்கிறார். சொன்னார், மன் அஸ்வஉ ஹாதல் ஜம்இ, இந்த அரஃபாவுல ஆக கெட்டவன் யார் தெரியுமா? அல்லதி யظن அன் அல்லாஹ் லா யக்ஃபிர் லஹ், அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான் என்று நினைக்கிறானே அவன் தான் ஆக கெட்டவன். ஆக கெட்டவன் யாரு? என்ன அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நினைக்கிறானே அவன் தான் கெட்டவன். அப்படிப்பட்ட ஒரு மைதானம், அப்படிப்பட்ட ஒரு நாள். கண்ணியமிக்க சகோதரர்களே, 5வது சிறப்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
خيرُ الدُّعَاءِ دُعَاءُ يَوْمِ عَرَفَةٍ. துவாக்கல்ல ஆக சிறந்தது அரஃபாவுடைய நாளுடைய துவா. அரஃபாவுடைய நாளை விடுமுறையாக எடுங்க. உங்களோட 200, 300, 400, $500 பார்க்காதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஒரு துவா கபூலாயிட்டா சரி, கபூலாவும் மிச்சே, சந்தேகம் கொள்ளாதீங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைய அரஃபாவுடைய நாள துவாவுடைய நாளாக வச்சுக்கொள்ளுங்க. என்ன துவா ஓதுற கேட்கலாம் நீங்க. குர்ஆன்ல வார ரப்பனா எல்லாத்தையும் கேளு. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. 40 ரப்பனா இருக்கு குர்ஆன்ல. அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓது. என்னென்ன துவாக்கள் எல்லாம் ஓதேலுமோ எல்லாவற்றையும் ஓதும். மனைவிக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் தட்ட மாட்டார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு துஆ, துவாக்கல்ல சிறந்தது அரஃபாவுடைய நாளுடைய துவா என்று சொல்லிட்டு சொன்னாங்க, வ கைரு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன் வந்த நபிமார்கள் எல்லாம் கேட்ட ஆக சிறந்த துவா என்ன தெரியுமா? ஏன்? அந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எடுத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்கண்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எடுத்தார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எடுத்தார், மூசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எடுத்தார். ஒரே ஒரு நபி மட்டும் போக இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்குத்தான் அல்லாஹ் அவரை கடைசி காலத்துல உலகத்துக்கு இறக்கி அங்க அனுப்புவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செய்ததற்கு பிறகுதான் வஃபாத் ஆகுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜை முடித்து விட்டு தான் வஃபாத் ஆகுவார். அப்படிப்பட்ட ஒரு மைதானம் சகோதரர்களே.